சப்ஸ்கிரைப் டு யூகே சன்ஸ் மெரியன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா வரும். ரொம்ப கொஞ்சம் நேரம் ஒரு வெட்டலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பண்றேன் லீவ் கவி போன வாரம் லீவ் பண்ணலாம் பண்ணல அதான் போன வாரம் வெளியே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். அங்க போய் சனிக்கிழமை வந்துருவாங்க. 7வது கடை நீ வரலன்னா வரமாட்டேன். அங்க 7வது கடை எங்க வர சனிக்கிழமை அங்கேயாண்ணா? ஆமா. தைக்கு 4ஆம் மாதம் 1ஆம் தேதிடா. 1ஆம் தேதி மாத்திட்டாங்களாமே. தரமாட்டாங்கம்மா அவங்க. என்ன ஒரு 50 ரூபா கொடுங்க வெடிக்கிற கீழே இருக்கு. 3 பாறை குடல் இருக்கு, ஒரு வஞ்சிர குடல் இருக்கு. 2 மாதம் தைக்குதா? இல்லை 2 மாதம் தைக்கு. ஸ்டைக்கில் மீன் வரணும்னா எல்லாமே விற்கிறது. இங்கே வரும்பா எல்லாம் ஒரே இடம்ல. அப்போ எல்லாம் ஒரே இடம். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும் போது தான் நல்லா இருக்கு. அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாக்கில் போட்டுக்கணும். டைம் இருக்காது, அந்த டைமில் பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது நல்லா மீன் நிறைய வரும். அப்போ எடுத்துட்டு வெயிட்டா எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு தனியாக வச்சுரு. பக்காவாக இருக்கும். பெரிய மீனாக பாட்டு எடுத்து போட்டு வச்சு தனியாக. போன வாட்டி மீன் வந்துருக்காங்க சைக்கிள் வரப்பா. மீன் வந்து வளைங்க கில்லடி வரும். டபுள் இன்ஜினு பைப்பர் போட்டு அவர் ஸ்ரீதர் அவர் போடுறாரா இல்லை நம்ம போடலாமான்னு கேள்றா. என்னடி அதுனா போவா இல்லை நல்லா தான்டா போச்சு. அவங்களே ஆப் வச்சு பண்ணு. நம்ம எடுக்குவா இதில் போடா. சின்ன கவர்ச்சாங்க என்னம்மா இது சொல்கிறாங்க. என்னடா டே கேட்கலாமா? நீங்கள் போகிறீங்களா இல்லை நாங்கள் போடுறோம்? சரிவா எதுரா வாடகை அவங்க தூக்கி நம்மளே போடுவாங்க. விட மாட்டேறா. இந்தியில் எவனா போட்டோமா தேவா சேப்லேயே வண்டி தூக்கின்னு வந்து நம்ம மஞ்சள் கோழி எல்லாம் தூண்டி மீன் தான் வருது. எதிர்க்க பார்த்தியா பசுமால் வந்து எதிர்கடிக்கு வந்துட்டான். ஆமாம் தூக்கிட்டாங்க. பயப்படிங்க வேலையை விட்டு போகல. இல்லை அவ்வளோதான். நீ ஒன்று நீங்கள் புதுசாக பண்ண வீட்டில் பண்ணி ஒன்றும் வேலை கிடையாது. உங்களுக்கு தேவையான எடுக்க வேண்டிய பிச்சை தான் எடுத்தாச்சு. அந்த பொருள் அவங்களுக்கு இந்த பொருள் இருந்துச்சு. மாத இன்கம் மாதிரி வரணும். எதனா ஒன்று பண்ணி மாத இன்கம் மாதிரி வர வைக்கணும். இதெல்லாம் எப்போ வேணாலும் நிரந்தரமே இல்லை. இதெல்லாம் எனக்கு அப்போதுலேருந்தே ஒரு ஆசைடா. மார்னிங் பிரியாணி போடணும். எனக்கு டீ கடை ட்ரெஸ்ஸு கடை அதுதான் ஆசை.
இந்த காசி வீட்டில் யாருமே மார்னிங் பிரியாணி போடல. இப்போ தான் வந்துச்சு. நான் எப்போதுலேருந்தே சொல்லுங்க. மெயினாக ரீச் ஆகிறதுக்கு யார் இருக்காங்க? யூடியூபர் எல்லோரும் நம்ம வேலை இருக்காங்க. அப்படின்னா ஹலோ, இவங்க சொல்ல இடத்துல சொல்கிறேன். ஒரு வீடியோ பண்ணிட்டாங்கன்னா பண்ணி தர போகிறாங்க. ஆள் இல்லையா? ஊரில் எடுத்து கொடுக்க மாட்டாரு, வீட்டில் கொடுக்க மாட்டாரு, யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நான் அந்த மறுபடியும் குதிரை போய் இங்கே தான் இருக்கான். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் மறுபடியும் ஹலோ, புரியல. அதான் சொல்லல, போகிறது தான் போகும். அது இல்லை, அதுன்னு ஒரு மீன் பெரிய மீன் வந்துச்சு. அது ஒரு நாய், அது ஒரு மீன் தொட்டு பேரு சும்மா போய் விட்டுட்டேன். இதானே மட்டும் 3.8 அங்கே எத்தனை வரும்? 4.8 நான் எத்தனை ஒரு மணிக்கு விட்டுறேன். மத்தியானம் 1 மணி தான். வர போட்டோவே சரியில்லைடா. ஆமாம், இது எனக்கு தெரியல. ஜாகிரதா தெரியும். நான் எத்தண்டா இப்போ வந்து மீன் இல்லைடா, இது இப்பயே தெரியுன்ற வீடியோடா. அது அவரு நாள் தானே தெரியும். போன் கணக்கின ஃபங்க்ஷன் எத்தனை மீன்க்கா? நான் வண்டி நான் எடுத்தது அவர் கேடு. தலை இன்னைக்கு வரமா? நாளைக்கு தான். இன்னைக்கு யாருக்கும் தலை கிடையாது. 76 நாளைக்கு தான். நாங்கள் எடுத்து தான் இப்போ எதுக்கும் போகல. இன்னைக்கு நாளைக்கு கரெக்டாக கண்டிப்பாக கிடைக்கும். தரமான பிக்கு எடுத்துருப்பேன். இதெல்லாம் எடுக்க விட்டு நான் ஒரு பிக்கு தரமாக எடுத்துருப்பேன். அதுதான் அது வந்து அடுத்த வாட்டி வரும்போது நீ சொல்லிட்டேன்னா அந்த ஐடியா வேறு என்ன ஃபாலோ பண்ணும். இந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த சன்னா போட்டோவை நம்ம ஐடியா பண்ணோம். ஆனால் 4 பேர் எடுத்துட்டாங்க. சொல்லணும்டா, யாரும் எடுக்க இருக்குங்க. ஆண்ணா எத்தனை மீன் இருக்கு? நல்லா உடம்பு செய்யணும். டேஸ்ட் போகிறேண்ணா. 7 மீன் இருக்குண்ணா. 7 ப்ளஸ் வேற ஏதாவது பார்க்குறீங்களா? ஒரு மீன் சின்னதா நம்ம பார்த்துக்குவாங்க. நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ தரம் சொல்லுவேன்? இது இந்தாங்க இதே. ஏன்னா மீன் குருவா மீன் அது. நீங்கள் ஒரு தடவை கேட்டே கிடைக்கல. இந்த மீன் ஒரு தடவை கேட்டீங்களா? அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ சூடியில் வர்ற மீன் அது. நம்ம வாங்க வந்து போய் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிறேன். அப்படி வந்த பிறகு ஒரு ஸ்லைஸ் போடலாம். வாங்கண்ணா, கொடுவா நல்லா இருக்கு. தாராளமா 50 பீஸ். நீங்கள் வந்து 30 இது 30 பீஸ் ஒன்றா? இது 20 பீஸ் வந்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஹாஸ்டலுங்க ஏதாவது பாட்டிகிட்டே இருக்கா? நானே மீன் அந்த மீன் வந்துடுவேன் அவருக்கு. நான் போயிட்டு உள்ளே போயிட்டு அவருக்கு மீன் வாங்கிட்டு வந்து வெட்டி வச்சிருவேன். அவர் எவ்வளோ வேணாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவார். இப்போ காசு கொடுத்து போயிடுவார். காசெல்லாம் எவ்வளோ கடலாம் கொடுத்துருவார். நம்பிக்கை தானா? நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம 10 ரூபாய்க்கு தானே கொடுப்போம். எப்படி அது நீங்கள் போய் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது. என்னென்னா வாங்கும்போது அது ஒரு 10 ரூபா நம்ம வச்சு தான் சொல்லுவோம். அது என்னோட தொழில் விஷயத்தில் உள்ளது. முடிஞ்சதுமா ஒன்றும் வரலம்மா. ஓகே ஓவர்.